பெருசாக எந்த நன்மையுமே செய்யலை. ஆனால் ரசூல்லா கிட்ட இவர் சொர்க்கவாசின்ற ஒரு பேரை பெற்றார். அப்பேற்பட்ட சஹாபியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல்லாவும் சஹாபாக்களும் ஒரு நாள் ஒரு சபையில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது ரசூல்லா சொல்கிறாங்க, உங்களுக்கு சொர்க்கவாசியை நான் காமிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் காமிங்க ரசூல்லான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ வருவார் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போது ஒரு மனிதர் வர்றாரு. பார்க்குறாங்க எல்லா சஹாபாக்களும். அவர் ஒழு செஞ்சுட்டு வர்றாரு. எப்படின்னா அவருடைய ஒழுவின் காரணமாக தாடியில் தண்ணி சொட்டிகிட்ருக்கு. அதே மாதிரி தன்னுடைய செருப்பை இடது கையால் எடுத்துகிட்டு வர்றாரு. பள்ளிவாசலுக்குள்ளே தொழுக போயிடுறாரு. அப்புறம் இன்னொரு நாள் அடுத்த நாள் ரசூலா சொல்கிறாங்க, ஒரு சொர்க்கவாசியை காமிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சஹாபாக்கள் காமிக்க சொல்கிறாங்க. திரும்பவும் ரசூல்லா அதே மனிதரை, அதே அன்சாரி தோழர் அவரையே காமிக்கிறாங்க. மூணாவது நாளும் ரசூல்லா சொல்கிறாங்க, இப்போ ஒரு சொர்க்கவாசி வரப்போகிறாரு பாருங்கன்னு. வர்றாரு. அதே மனிதர். சஹாபாக்கள் பார்க்குறாங்க. இதை பார்த்ததும் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். இவர் என்ன நன்மை பண்ணியிருப்பார்? ரசூலா 3 நாள் சொல்லியிருக்காங்க இவர் சொர்க்கவாசின்ட்டு. அப்பேற்பட்ட செயல் இவர் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். அதனால் என்ன செய்கிறாரு, அந்த அன்சாரி தோழர்கிட்ட போய், நான் இது மாதிரி எனக்கும் எங்கள் வாப்பாக்கும் சண்டை, அதனால் நான் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணிட்டேன், நான் 3 நாள் வீட்டுக்கு வர மாட்டேன்னு அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணிட்டேன், நான் 3 நாள் உங்கள் கூட தங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்கும்போது அந்த சஹாபியும் சரி தங்கிக்கங்கன்னு சொல்கிறாங்க. 3 நாளும் இருக்கிறார். 1 நாள் முடியுது, 2 நாள் முடியுது, 3ஆவது நாளும் முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த சஹாபி பெருசாக எதுவுமே செஞ்ச மாதிரியே அந்த சஹாபிக்கு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியலை. என்னடா ஒரு தஹஜ்ஜத் தொழுவல, எதுவுமே தெரியல. இவர் இடையில தூக்கத்தில் முழிக்கிறாருன்னா அந்த தூக்கத்தில் முழிக்கும்போது அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறாரு. அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாரு. இதை தாண்டி பெருசாக எதுவுமே அவர் செய்யலை. சுபுகுக்கு மட்டும் எந்திரிச்சு தொழுகிறார். இப்படியே அவர் 3 நாளும் கழிச்சிட்டார். அப்புறம் அந்த சஹாபி என்ன செய்கிறாரு, போய் அந்த அன்சாரி தோழர்கிட்ட சொல்கிறார், எனக்கும் எங்கள் வாப்பாக்குமெல்லாம் சண்டையெல்லாம் கிடையாது, நீங்கள் நற்செய்தி பெற்றீங்க ரசூல்லாவிடத்தில், நீங்கள் சொர்க்கவாசின்னு ஒரு பேர் வாங்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம், அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படி போய் சொல்லி உங்கள் கூட தங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாரு, நீங்கள் 3 நாளும் என்னை பார்த்தீங்கல்ல, 3 நாளும் நீங்கள் எப்படி என்னை பார்த்தீங்களோ அதுதான் நான், புதுசாலாம் நான் எதுவுமே செய்கிறது கிடையாது, அமல்கள்லாம் இதுதான் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுதான் அந்த சஹாபியும், ஆமாம் நான் உங்ககிட்ட எதுவுமே பெருசாக பார்க்கல அப்படின்னு அந்த சஹாபியுமே சொல்லி காமிக்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, நான் 3 நாள் தங்கியிருந்தேன், இந்த 3 நாளில் ஒருத்தரை பற்றி என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல விதமாக மட்டும்தான் என்னிடத்துல பேசுகிறார். இப்போ 2 பேர் நம்ம சேர்றோன்னு வச்சுக்கோங்களேன், யாரை பற்றியாவது பேசிடுறோம், வந்துடும் இல்லையா? நமக்கு அப்படி தான் அல்லாஹ் ஷைத்தான் அப்படி தான் நம்மளிடத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான், எப்படியும் பேசிடுறோம். ஆனால் அந்த சஹாபி 3 நாள் ஒரு மனிதரோடே இருந்திருக்காரு. ஒருத்தரை பற்றி பேசினாருன்னா நல்ல விஷயம் மட்டும் பேசுகிறார், ஒரு கெட்டதாக கூட ஒரு விஷயம் பேச மாட்டேங்கிறார். இது மட்டும்தான் நான் அவரிடத்துல பார்த்தேன்னே அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறார். இதுதான் நான், இதை தாண்டி என்கிட்ட நான் நல்ல அமல்கள் வேறு அமல்கள்லாம் செய்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொன்னதும் அந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்புனதும் இந்த சஹாபி அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, ரசூல்லா இந்த மாதிரி என்னை நற்செய்தி சொன்னதாக சொல்கிறீங்க, நான் இதுதான் ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு தோணுது இதுவாக தான் இருக்கும்னு அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லி காமிக்கிறாரு. என்ன அப்படின்னா, முஸ்லீம்களில் யாரிடத்துலையுமே நான் கெட்ட எண்ணமே கொள்ள மாட்டேன், யாருக்கு அல்லாஹ் எது கொடுத்துருந்தாலும் அதில் நான் பொறாமப்பட மாட்டேன்னு அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறார். எப்படி எந்த முஸ்லீம் இடத்துலையுமே கெட்ட எண்ணம் அவர் பட மாட்டார், யாருக்கு எது கொடுத்துருந்தாலும் அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கான்ற மாதிரி நான் நினப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த விஷயமாக தான் இருக்கும், இதுதான் நீங்கள் உங்களை நற்செய்தி பெற வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறார். அப்போது நம்முடைய எண்ணத்தை சரி பண்ணுவோம். நாம் எந்த முஸ்லீமாக இருந்த யார் மீதும் நல்லெண்ணம் வைக்கணும். அதை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்போம், யா அல்லாஹ் யார் மீதும் எனக்கு கெட்ட எண்ணம் வரக்கூடாது. ஆனால் நம்ம இடத்துல ஈஸியாக வந்துடும்.
நம்முடைய குடும்ப சூழ்நிலை எல்லா விஷயத்தையும் தாண்டி ஈஸியாக வரும். அதை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்போம். யா அல்லாஹ் யாரிடத்துல மீதும் எனக்கு கெட்டெண்ணம் வந்துடக்கூடாது, அதுக்கு எனக்கு உதவி செய்யுன்னு துவா கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.